Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்காக இந்த மாதிரி ஒரு லாங் லாஸ்டிங்கான ஒரு மேக்கப் லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல மாய்ஸ்சரைசரில் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு லாங் லாஸ்டிங்காக ஒரு மேக்கப் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு மேக்கப் வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு அழியாமல் அதே மாதிரி இருக்கும். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் நான் ஒரு ப்ரைமர் அப்ளை பண்ணுறேன். இது ஒரு மாய்ஸ்சரைசிங் ப்ரைமர் சுகர் பிராண்ட்லேருந்து. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசிங் ப்ரைமர் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இது மட்டும் கூட வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் மேக்லேருந்து ஒரு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். இது நம்ம மேக்கப் போட்டதுக்கு அப்புறமும் போடலாம், இனிஷியலாகவும் போடலாம். இது ஒரு ப்ரைமர் பேஸ் மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு மேக்கப்பும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ஒரு லைட் வெயிட்டான ஒரு ஃபவுண்டேஷன் வந்துட்டு நான் இன்றைக்கி அப்ளை பண்ணிக்கிறேன். நிக்ஸ் டோட்டல் கண்ட்ரோல் ட்ராப்ஸ். அண்ட் எனக்கு ரொம்ப லைட்டாக இருந்ததுனால இன்னொரு லேட் போடுறேன். எனக்கு இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் கிடைக்கும். இது நான் ஒரு மார்னிங் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறேன் அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப ஹெவியாக வேண்டாம். அதனால ஒரு லைட் வெயிட் ஃபவுண்டேஷன் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஏன் பியூட்டி பிளெண்டர்லேருந்து ப்ரஷ் போயிட்டேன் அப்படின்னா இது ரொம்பவே வந்துட்டு வாட்ரியான ஒரு ஃபவுண்டேஷன். அதனால எனக்கு ஸ்பஞ்சில் மோஸ்ட்டாக ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அப்சர்வ் ஆகிடும். அதனால நான் எனக்கு ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணுறேன். கன்சீலர் ஒரு மீடியம் டு ஹை கவரேஜ் ஒரு கன்சீலர் எல்ஃப் பிராண்டில் இருந்து. அண்ட் ரொம்பவே லைட் வெயிட்டான ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால கன்சீலர் வந்து கொஞ்சம் கூட ஜாஸ்தியாகவே போய் அண்டர் ஐஸ் அண்ட் எங்கெல்லாம் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்குமோ அங்கே எல்லாமே அப்ளை பண்ணி அதையுமே வந்துட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு லாங் ஸ்டேவாக உங்களுக்கு மேக்கப் லாக் ஆகி இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேக்கிங் பவுடரை யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு பனானா பவுடராக இருக்கலாம், இல்லாட்டி டிரான்ஸ்லூசன்ட் பவுடராக இருக்கலாம். அப்படின்னா உங்களோட ஸ்கின் ஷேடில் இருக்கிற ஒரு பவுடராகவும் இருக்கலாம். நான் இன்றைக்கி மெபிலைன்லேருந்து என்னோடய ஸ்கின் ஷேடில் இருக்கிற ஒரு லூஸ் பவுடர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் லிப் பாம் டாட் அண்ட் கீயோட ஒரு மைல்டு டிண்டட் ஒரு லிப் பாமும் போட்டுக்கிறேன். இது நீங்கள் எந்த ஸ்டெப்பில் லைக் இனிஷியலாகவே கூட வந்துட்டு நீங்கள் லிப் பாம் போட்டுகிட்டே மற்ற மேக்கப் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அடுத்ததாக ப்ரான்சர் அப்ளை பண்ணுறேன். மிலானியோட ஒரு ப்ரான்சர். அண்ட் இது உங்களுக்கு ஃபேஸ் கொஞ்சம் டிஃபைண்டாக வேணும்னா நீங்கள் ப்ரான்சர் போய்க்கலாம். அண்ட் அதுக்கு மேலே ப்ளஷ். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களோட நீடுக்கு பொறுத்து தான் உங்களுக்கு ப்ரான்சர் ஹைலைட்டர் எல்லாமே. இப்போ ரீசெண்ட் டேஸில் எனக்கு ஹைலைட்டர் மேலே வந்துட்டு அவ்வளோ இஷ்டம் இல்லை. அதனால நான் ஹைலைட்டரை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ளஷ்ஷோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அண்ட் ரொம்ப நியூட்ரலான ஒரு ப்ளஷ் தான் வந்துட்டு நான் இன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஷேடோவும் வந்துட்டு காலையில் ரொம்ப ஜிகு வேணாம் அப்படின்றதுனால ஒரு மேட் ஐ ஷேடோ. இது ஒரு லிக்விட் ஐ ஷேடோ சுகர் பிராண்ட்லேருந்து. அண்ட் இதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இது ஒரு மைல்டு சட்டில் லுக் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கண்ணு மேலே ஒரு மைல்டான அழகான கலர் மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப பிளிங் அப்படி இருக்காது. இது நல்ல ஒரு பர்கண்டி ஷேடில் இருக்கிற ஒரு கலர் தான். ஐப்ரோஸ்க்கு எல்லைகளோட இந்த பேலட்டில் இருக்கிற அந்த டார்க் ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணுறேன். நான் வந்துட்டு டார்க் பிளாக் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டேன் ஐப்ரோஸ்க்கு. அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நேச்சுரல் லுக் வந்து தரும். அதனால தான் நான் அந்த மாதிரி இப்போது லைக் ஒன்ஸ் எனக்கு மேக்கப்பில் கொஞ்சம் நாலேஜ் வந்ததுக்கு அப்புறமாவே நான் யூஸ் பண்ணுற கலர் வந்துட்டு இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் வர கலர்ஸ் தான். ஈவன் வந்து ப்ரௌ பென்சில் கூட அந்த மாதிரி தான் நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் இதுக்கப்புறம் நான் ரெண்டாவதாக அகெயின் நம்ம இனிஷியலாக ஒரு வாட்டி செட்டிங் மிஸ்ட் யூஸ் பண்ணோம்ல அதே திரும்பவும் வந்துட்டு போட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணிக்கிறேன். அண்ட் காஜல் லைக் நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த பர்கண்டி ஷேட் ஐ ஷேடோ போனதுக்கும் காரணம் இது தான். நான் இன்றைக்கி காஜல் வச்சு தான் வந்துட்டு ஐலைன் பண்ணி நல்லா ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் இது உங்களுக்கு மைல்டு ஒரு ஸ்மோக்கி லுக் மாதிரி க்ரியேட் பண்ணும். ரொம்ப டார்க்காக இல்லாமல் ஒரு லைட் ப்ரௌனில் பண்ணி விடுறதுனால இது கொஞ்சம் மார்னிங் லுக்குக்கு வந்துட்டு நல்லாவே இருக்கும். அடுத்ததான் மஸ்காரா. நான் இன்றைக்கி ஃபால்ஸீஸ் எதுவும் ஒட்ட போகிறது கிடையாது. அதனால மஸ்காராலே நல்ல 2 கோட் வந்துட்டு போய்க்கிறேன். இது மெபிலைன் கொலோசல் மஸ்காரா, லைக் ஆல் டைம் ஃபேவரட். டிஃபால்ட்டாக ஒரு மஸ்காரா வந்துட்டு உங்களுக்கு வேணும் எல்லா ஈவெண்ட்ஸ்க்கும் அப்படின்னா இது ஒரு நல்ல பிராண்டில் வர ஒரு மஸ்காரா. அண்ட் லிப்ஸ்க்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் வச்சு அவுட்லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இன்னொரு லைட்டர் ஷேடை வச்சு லிப்ஸ்குள்ளே வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஒரு பிங்கிஷ் ரெட் ஃபேமிலியில் வர்றது. ஏன்னா நான் போட்டிருக்கிற சாரியும் வந்துட்டு அந்த ஷேடுன்றதுனால அந்த ஃபேமிலி கலர்ஸ்லேயே வந்துட்டு போயிருக்கேன். அண்ட் ரொம்ப ரெட்டாக தெரிஞ்சதுனால நான் இன்றைக்கி அவுட்டரில் திரும்பவும் வந்துட்டு ஒரு டார்க் ப்ரௌன் வச்சு லைன் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ என்னோடய ஃபைனல் லிப் கலர் வந்துட்டு இது தான். அண்ட் அதே லிப் கலரை வச்சுட்டு நான் இன்றைக்கி பொட்டாகவும் வச்சுட்டேன்.
நிறைய பொட்டு இருந்ததுனாலும் நம்மளுக்கு லாஸ்ட்டு மினிட்ல என் கையில் எதுவுமே மாட்டாது. ஸோ என்னோடய லிப் கலர் வச்சு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ரீசெண்டாக ஃபாலோ பண்ணுற ஒரு ட்ரிக். உங்களுக்கு மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் போடுற பேஸ் ப்ராடக்ட்ஸ் லைக் ஃபவுண்டேஷன் ஒரு கன்சீலர் அதில் வந்துட்டு ஒரு நல்ல ப்ராண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அண்ட் ஒரு பேக்கிங் பவுடர் ஒரு லூஸ் பவுடர் ஏதாவது வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு இது எல்லாமே சீல் பண்ணி வச்சுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு மேக்கப் வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதர் vlog கண்டென்ட்ஸ் கூட இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பை.